சுட சுட புளி சாப்பாடு. ஓகே, ஏற ஆரம்பிப்போம். ரமணா பார் 90 போட்டுட்டு வெற்றிகரமாக ஏற போகிறோம். நீயும் தான் ஏறுங்க ஏறுங்க. இந்த 2025 நியூ இயர்க்கு அப்புறம் நாங்கள் போன ஃபஸ்ட்டு ட்ரிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குடும்பமாக சேர்ந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் புழுவாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் முனியப்பன் கோவிலில் எங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் போனோம். சரி, போகிறது தான் போகிறோம், அப்படியே ஒரு 2 நாள் இருந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற நிறைய டூரிசம் ஸ்பாட்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். டே 1 நேராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் மருதமலை முருகன் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் எடுத்த ரூமை செக்இன் பண்ணுறதுக்காக போயிட்டோம். இந்த ஸ்டேவை பற்றி சொல்லணுன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஸ்டே. இங்கே இருந்து பக்கத்தில் நிறைய டூரிசம் பிளேசஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ரொம்பவே நீட்டாக கொடுத்தாங்க, ரொம்பவே பட்ஜெட்லேயும் இருந்தது. இந்த ஸ்டேவை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இதோட நம்பரை கொடுத்துட்றேன், உங்களுக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, செக்இன் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் முருகனை பார்த்துட்டோம். அடுத்தது அவரோட அப்பா சிவனை பார்க்குறதுக்காக வெள்ளையங்கிரிக்கு கிளம்பி போனோம். அங்கே போய் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே வர வழியில் இருந்த தியானலிங்கத்துக்கு தான் போனோம். தியானலிங்கம்க்கும் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து பார்த்திங்கன்னா ஈஷாவுக்கு போயிட்டோம். ஈஷா போகிறதுக்கு உங்களுக்கு 2 வழி இருக்குது. செப்பரேட்டாக டைரெக்டாக நீங்கள் ஈஷாக்கும் வரலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா தியானலிங்கம் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளார இருந்தும் நீங்கள் ஈஷாக்கும் போகலாம். 2க்குமே பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரே இடம் தான். ஸோ டே 1 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோயில் இதெல்லாம் தான் பார்த்தோம். அடுத்தது டே 2 பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ₹1 இட்லி கடை. கோயம்புத்தூரில் இந்த கடை ரொம்பவே ஃபேமஸ். நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருப்போம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கமலத்தாள் அப்படிங்கிற ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் இட்லியை வந்து ₹1 தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 50 வருஷமாக இந்த கடையை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த 50 வருஷத்தில் இவங்க ஏற்றின விலை பார்த்திங்கன்னா 50 பைசா தான். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா நேராக எங்களோட டிஃபனை வந்து அங்கே சாப்பிட்றதுக்காக நேராக போயிட்டோம். அதுவும் இந்த இடமும் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தாங்க இருந்தது. அதனால தான் வந்து ஈஸியாக டக்குன்னு போக முடிஞ்சுது. இந்த பாட்டி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த கடையை பற்றி நான் தனியாகவே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். உண்மையிலே ₹1 இட்லி கொடுத்தாலும் இட்லி அதுக்கு கொடுக்குற சாம்பார் சட்னி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா பாட்டிக்கிட்ட நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்க தான் போனோம். ஸோ நேராக முனியப்பன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சோம். பொங்கல் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி அறுத்தோம். அதை எடுத்துகிட்டு போய் நேராக ஒரு ஓடையோரம் இருந்து நல்லா வந்து சூப்பராக ஒரு நாட்டுக்கோழி சிக்கனை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 2 days ஃபேமிலியோடு போன ஒரு சூப்பரான ட்ரிப்பு தான் இது. இங்கே நான் சொன்ன பிளேசஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பிளேசஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. சிறுவாணி ஃபால்ஸ் இருக்குது, அது வந்து கோவை குற்றாலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோவை கொண்டாட்டம் பக்கத்தில் இருக்குது. சித்திரச்சாவடி அணைக்கட்டுன்னு இப்படி நிறைய இடங்கள் வந்து இங்கே பார்க்குறதுக்கு இருக்குது. ஒரு 2 நாள் கோயம்புத்தூரில் என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த பிளேசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆலந்துறை அப்படிங்கிற ஒரு இடத்த சுற்றி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் மருதமலை கோயிலை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், அதுவும் நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சேலம்லேருந்து கோயம்புத்தூருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம்.
மருதமலை மெயின் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியில் உள்ள மருதமலை அப்படிங்கிற மலைக்கு மேல தான் இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. இந்த மலை கடல் மட்டத்துல இருந்து 741 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு. மெயின் கோயம்புத்தூரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோயில் கிட்ட நெருங்க அந்த மலை மேல இருக்கிற மருதமலை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா தெரிய ஆரம்பிக்கும். நம்ம எல்லாம் மருதமலை முருகன் கோயில்னு சொன்னாலும் இந்த கோயிலோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு எப்படி ரீச் ஆகிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கோயிலோட தல வரலாறை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் போன டைம் பொங்கல் முடிஞ்சு அந்த வீக்கெண்டில் தான் போனோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக மருதமலைக்கு மேலே வந்து கார் அலோவ் பண்ணாமல் பார்க்கிங்க்கு வந்து எங்களை வழி மாற்றி விட்டாங்க. மருதமலை கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 2 தடம் இருக்குது. ஒன்று சாலை வழி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நடைபாதை வழி. நீங்கள் காரில் வந்தாலும் சரி, 2 வீலரில் வந்தாலும் சரி, இல்லை பஸ்ஸில் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சாலை வழியில் வந்து நீங்கள் போகலாம். இன்னொன்று வந்து நடைபாதை வழியில் வந்து நீங்கள் மலைக்கு மேலே ஏறியும் போகலாம். நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே இருந்து மருதமலையோட அடிவாரத்துக்கு நிறையாவே பஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் நடந்து போனாலே நீங்கள் மலைக்கு மேலே போகிறதுக்கான பஸ் ஸ்டாப்போ இல்லை மலைக்கு மேலே நடந்து போகிறதுக்கான நடைபாதையுமே வந்து உங்களுக்கு வந்துடும். வெயில் வந்து மண்டையை பொழக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க, இல்லைனா படிக்கட்டு வழியாக போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் படிக்கட்டு வழியாக எங்கள் பேரண்ட்ஸாலலாம் ஏற முடியாது, பஸ்ஸில் தான் போய் ஆகணும். ஆனால் கூட்டம் வேறு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். 50 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க பார்க்கிங்க்கு. பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் இதில் வந்து நடந்து போகணுன்னு இருக்காங்க. போவோம். காரில் வரவங்கள மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழி மாற்றி விட்டாங்க. பைக்கில் வந்தவங்களெல்லாம் வந்து நேரடியாக மேலே விட்டுட்டாங்க. ஏன்னா பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது. நாங்கள் போன அந்த பொங்கல் டைமில் மட்டும் இல்லை, விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரை வந்து வழி மாற்றி விடுறாங்க. பட் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அடிவாரத்துலேருந்து மலைக்கு மேலே போகிறதுக்கு. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வேன்லாம் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அடிவாரம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடையாளமே இந்த பெரிய மரம் தான். இந்த பெரிய மரத்துக்கு சைடில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கும். இந்த பெரிய மரத்துக்கு நேரில் பார்த்திங்கன்னா நடைபாதை இருக்கும். அதே போல் சுற்றி நிறைய பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இருக்குது. கியூ பேருந்து கட்டணம் வழங்கப்படும் இடம் கியூ பார் எவ்வளோ இருக்கு. மருதமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஆனால் பஸ்ஸுக்கு நிற்கிற கியூ மட்டும் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஓகே, நாளைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு பஸ்ஸு தான். நான் இந்த vlog போகிறப்ப அந்த டேட்டை கிராஸ் ஆகிடும். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees தான். ஆனால் கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கியூ எங்கேயோ போகுது. அது இந்த கியூ ஒவ்வொரு டைமும் வெயிட் பண்ணி ஒரு பஸ்ஸும் மேலே போயிட்டு இறங்கி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியல. கூட்டம் பார்த்தீங்கன்னா கடன்னு போயிடுச்சு. அங்கே நின்றுட்டு இருந்தோம் 11:30க்கே. 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். ஸோ வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வண்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வேன் 2, பஸ் 2ன்னு விட்டுருக்காங்க. ஸோ சீக்கிரம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வேன் வந்துச்சு, நாங்கள் வேனில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த நீங்கள் தார் சாலை வழியாக காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, இல்லை நடைபாதை வழியாக போனாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் இருக்குது. நீங்கள் காரில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா காலையில் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் பைக்கில் போகிறீங்க இல்லை நடைபாதை வழியாக நடந்து போகிறீங்க அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே யானை, சிறுத்தை போன்ற வனவிலங்குகளோட நடமாட்டம் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதே போல் நடந்து போகிறவங்க படிக்கட்டு வழியாக மட்டும்தான் நடந்து போகணுமே தவிர இந்த தார் சாலை வழியாக நடந்து போகக்கூடாது. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன்.
மலைக்கு மேலே போகிறதுக்கு நாங்கள் வேனில் போன மாதிரி மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கட்டு வழியாக தான் வந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம். இறங்குனதும் பார்த்தீங்கன்னா மருதமலை கோவில். முருக மருதமலை மாமணியே முருகையா மருத குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்கிற மாதிரி இந்த முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருந்தாலும் இந்த மருதமலை பார்த்திங்கன்னா 7ஆம் படை வீடாக தான் கருதப்படுது. இங்கே உங்களுக்கு 2 வழி இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து ஏறி போனீங்கன்னா ஆதி மூலவரை தரிசனம் பண்ணலாம். ரைட் சைடில் இருக்கிற கோபுரத்துக்கு கீழே இருக்கிற படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா இப்போ புதுசாக கட்டியிருக்கிற அந்த முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணலாம். 2 வழியாகவும் நீங்கள் போகலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த புது கோபுரத்துக்கு கீழே இறங்குறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்களே தவிர ஏறுறதுக்கு வந்து இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து அலோவ் பண்ணலை. இங்கே ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. அப்புறம் நமக்கு இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. இதுதான் நம்ம வந்த பாதை பார்த்தீங்கன்னா. பஸ்ஸில் கொஞ்சம் கார் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பைக்கில் வரவங்களாம் வந்திருக்காங்க. கார் மட்டும்தான் அலோவ் பண்ணல போல். கொஞ்சம் கார் மட்டும்தான் நிற்கிது. கட்டணமில்லா மிதியடி பாதுகாப்பு நிலையம். ஸோ இங்கே செருப்பை விட்டுட்டு மேலே போவோம். ஓகே, ஏற ஆரம்பிப்போம். ரமணா பார் 90 போட்டுட்டு வெற்றிகரமாக ஏற போகிறோம். நீந்தான் ஏறுங்க. அடுத்தது நான். ஓகே, ஏறுவோம். முதலுதவி கூட இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. படிக்கட்டு ஏறுறதுக்கு லெஃப்ட் சைடில். இந்த கோயிலோட தல வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா கொங்கு சோழ மன்னர்களால் முதல்ல நிர்ணயிக்கப்பட்டு அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசர்களாலேயும் கொங்கு சிற்றரசர்களாலேயும் இங்கே திருப்பணிகள்லாம் நடந்து வந்துட்டு இருந்தது. தேவார பாடல்களில் இடம்பெற்ற தலமான 2000 வருஷம் பழமை வாய்ந்த திருமுருகன் பூண்டி கோயிலோட கல்வெட்டுகளில் இந்த மருதமலை கோயிலை பற்றி இடம்பெற்றிருக்கு. அப்படி பார்த்தா இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு பக்கம் ஆதினம் கச்சியப்ப முனிவர் அவரோட புராணத்தில் மருதவரை படலம் அபய படலத்தில் அப்படின்னு மருதமலையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுக்கு சான்றா முருகப்பெருமான மருதாச்சலம், மருதவரையன், மருதப்பன், மருதையன் அப்படிங்கிற பேரால 9ஆம் நூற்றாண்டிலேயே மக்கள் கிட்ட பரவி இருந்தது. அப்படி பார்த்தா இந்த கோவில் 1200 வருஷம் பழமை வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. நீங்கள் படிக்கட்டு வழியாக ஏறி வந்தீங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடிய சன்னதி தான் பார்த்தீங்கன்னா ஆதி மூலஸ்தானம். முருகனுக்காக முதல்ல கட்டப்பட்ட சன்னதி. இங்கே சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையோட மூவருமா சேர்ந்து ஒரு சுயம்பு லிங்க வடிவத்தில் தான் இருக்காங்க. அதே போல் இங்கே வள்ளியோட சுயம்பு உருவம் பார்த்தீங்கன்னா தெய்வானியை விட கொஞ்சம் உயரமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆதி மூலவரை தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே வந்து மெயின் மூலவரை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தவர் தான் வந்து ஆதி மூலவர். இங்கே நம்ம பார்த்தது முதல்ல வந்தவர். ஆதி மூலஸ்தானத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் இருக்குது. இந்த குகை மருதமலையிலேயே முருகன் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பாம்பாட்டி சித்தர் கோயில் ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படுது. வரலாற்று சிறப்பு மிக்க 18 சித்தர்களில் ஒருவர் தான் இந்த பாம்பாட்டி சித்தர். இவருக்கு ஒரு பெரிய வரலாறே இங்கே இருக்குது. இந்த குகைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் படிக்கட்டுகள் கீழே இறங்கி தான் போகணும். கீழே இறங்கி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சப்த கன்னிகளை பார்த்துட்டு போகலாம்.
சித்தர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே போகணும். இங்கே இருக்கிறது வந்து சப்தகன்னிகள். இங்கே ரமணா சப்தகன்னிகள் பார்த்துட்டு போகலாம். பாம்பாட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா பாம்புகளை பிடிச்சி அதை ஆட்டி வைக்கிறது, அதோட விளையாடுறது, அதோட விஷயத்தில் இருந்து மருந்து தயாரிக்கிறது, இப்படி பாம்புகளை கையாளுறதுல வந்து ரொம்ப திறன் கொண்டவராக இருந்ததுனால தான் இவருக்கு பாம்பாட்டி சித்தர்னு பேர் கொடுத்தாங்க. இவர் அதிகமாக பார்த்தீங்கன்னா மலைகளில் தான் வசித்து வந்திருக்காரு. அப்படி வசித்து வந்ததுலேயே ரொம்ப அதிக நேரமாக தவம் புரிஞ்ச இடம் தான் இந்த மருதமலை. அவரோட தவத்தை மெச்சி முருகப்பெருமான் வள்ளி தேவியானோட சேர்ந்து இங்கே பாம்பு ரூபத்தில் வந்து அவருக்கு காட்சி அளித்ததா இங்கே வந்து வரலாறு சொல்லப்படுது. இந்த மருதமலை பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த மருதம்ங்கிற மரத்தாலையும் நிறைய மூலிகை மரங்களாலேயும் நிறைய மருத்துவம் குணம் கொண்ட ஒரு மலையாக தான் இது வந்து இருக்கு. சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். இது ஓடைன்னு நினைக்கிறேன், தண்ணி போகும். இந்த மருதமலை கோயிலோட தலவிருட்சம்னு பார்த்தீங்கன்னா மருத மரம் தான். அதே மாதிரி இங்கே வந்து தீர்த்தம்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா அந்த மருத மரத்துக்கு கீழே உருவாகிற அந்த நீர் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வரலாறுல போட்டிருப்பாங்க. சித்தரோட கோவில் பார்த்தீங்கன்னா குகை வடிவில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. அங்கே போய் நம்ம அமைதியாக உட்காந்து தியானமும் பண்ணலாம். குகைக்குள்ள சித்தரோட சேர்த்து 5 தலை நாகத்தோட சிவலிங்கமும் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பாறை பாம்பு வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த குகை கோயிலில் இருந்து மூலஸ்தானத்துக்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதை வழியாக பாம்பாட்டி சித்தர் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வர்றாருன்னு அங்கே இருக்கிற வரலாறுல போட்டிருந்தது. இவருக்கு இங்கே குகை கோயில் இருக்கிற மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிற வெள்ளியங்கிரி மலைப்பாதையிலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு குகை கோயில் இருக்குது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன் கோயிலில் இவருக்கு ஜீவசமாதியுமே இருக்குது. ஓகே, சித்தர் கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி மேலே முருகப்பெருமானை பார்க்க போவோம். இப்போ இங்கே மூல கடவுளான தண்டாயுதபாணியை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் வந்து கியூவில் நின்றுட்டுருக்கோம். இங்கே தண்டாயுதபாணிக்கு தனி மண்டபம் இருந்தாலும் வெளி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பிற கடவுள்களுக்கும் வந்து சன்னதிகள் நிறையவே இருக்குது. இவரோட மண்டபத்துக்கு வலது புறத்தில் பட்டீஸ்வரருக்கும் இடது புறத்தில் மரகதாம்பிகைக்கும் சன்னதி இருக்கிறதுனால இங்கே இருக்கிற தண்டாயுதபாணியை சோமஸ்கந்தனாவும் கருதப்படுது. இதெல்லாம் தாண்டி தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, சண்டிகேஸ்வரர்னு இப்படி வெளி மண்டபத்தில் நிறைய சன்னதிகள் பல கடவுள்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆதி மூலஸ்தானத்தோட முன் மண்டபத்துக்கும் தண்டாயுதபாணி சன்னதியோட மண்டபத்துக்கும் இடையே பஞ்சவிருட்சக விநாயகர் இருக்கிறாரு. பொதுவாக விநாயகர் பார்த்தீங்கன்னா அரச மரத்தடிக்கு கீழே தான் இருக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற விநாயகர் பார்த்தீங்கன்னா அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டைன்னு 5 மரங்களுக்கு அடியில் இருந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இங்கே வந்து தங்கத்தேரும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்குது. இதுதான் ராஜகோபுரம். இந்த கோபுரத்து வழியாக தான் நம்ம இப்போ கீழே இறங்க போகிறோம். சுட சுட புளி சாப்பாடு. அங்க பாருங்க என்னமா இருக்கு. என்ன காத்து, என்ன காத்து.
இங்கே ஒரு வழி இருக்குது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப பஸ் ஏறுறதுக்காக கியூவில் நின்றுட்டுருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். பெரியவங்களெல்லாம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு படிக்கட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், ஏன்னா இறங்கும் போது தான் ஈஸி பாருங்க, ஈஸியாக இருக்கும். அதனால ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. இறங்குறப்ப நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். மற்ற மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மருதமலையோட படிக்கட்டு வழி பாதை பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமாக தான் இருந்தது. மொத்தம் 842-41 படிகளோ இருக்குது. இவ்வளோ நல்லா கேப் விட்டு 2 படிகளாக இறங்கி போகிற மாதிரி தான் அமைச்சிருந்தாங்க. எங்கே ஒருத்தன் ஈஸியாக தான் இருக்குது. அப்படியே காற்று வாங்கிட்டு பைக்லலாம் எல்லாம் போயிட்டுருக்காங்க. நடப்பாதையில் வந்து கூழ் மோரெல்லாம் கடைகள்லாம் இருக்குது. சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் நாங்கள் மேலேயே சாப்பிட்டோம். பெருசாக ஒரு பாறை இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி நடைபாதை வழியாக நீங்கள் வந்து பயணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா மலை ஏறும்போது முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தான் தோன்றி விநாயகர் தான். அதுக்கடுத்து இடும்பன் கோயில்னு இப்படி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு தரிசனம் பண்ணிகிட்டே வரலாம். இந்த பாதை உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. பெரியவங்க கொண்டு வரலாம், ஏறியும் வரலாம், இறங்குறதும் ஈஸி. அதே மாதிரி ஏறி வரதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை இந்த மலைப்பாதை பார்த்திங்கன்னா. ஒரு முடிவுக்கு வாங்க. பாய். கீழே வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சு. அப்புறம் அடுத்தது என்ன, நேராக வந்து செக்இன் பண்ண போகிறோம் நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு. ஃபைனலி we are in last step. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நுழைவு வாயில் மருதமலை. நம்ம இறங்கின பாதையிலேருந்து முன்னாடி நடந்து போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப் வந்துடும். இதெல்லாம் எப்போ வித்துட்டு இருக்காங்களா? வந்து சின்ன முருகன் பாரு, எவ்வளோ க்யூட்டாக சமாளமாக இருக்குல்ல. அதான் ஏஐ முருகன். ஆமாம், இல்லை குழந்தைங்களை ஏஐ. குழந்தை வேலப்பர். பரவாயில்லைங்க, நிறைய கடைகள்லாம் இருக்குது நடைபாதை போகிற வழியில். இங்கேன்ட்டு இல்லை, அங்கே மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறைய இருக்குது கடைகள்லாம். மருதமலை தரிசனம் இனிதே முடிவடைந்தது. வாங்க கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு. கோயிலோட அடிவாரத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ முருக விலாஸ்னு இருக்குது. ஃபுட்டு வந்து ஆவரேஜாக நல்லா இருக்குது. எல்லாமே வந்து மீல்ஸு, தக்காளி சாப்பாடு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ வந்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது.
ஸோ இந்த வீடியோவில் மருதமலையை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி மருதமலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மருதமலையை தொடர்ந்து கோயம்புத்தூரில் அடுத்தடுத்து நான் என்னென்னலாம் போனேன், எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.